இந்த வீடியோவில் நம்ம கிரேட் லைன் அடுத்தது வந்து லெவல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் லைன் சம்மந்தமாக. கிரேட் லைன் என்னத்துக்கு யூஸ்ஃபுல்னு சொன்னால், பிளேசஸ் காலம் கிரேட் லைன்ஸ் இன் த பில்டிங் டிசைன். இது வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரல் காலம் ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் டு கிரிட் இன்டர்செக்ஷன் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதில் வந்து ஆர்கிடெக்சர் பாரில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரேட் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி. இதில் வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் பாரில் வந்து இங்கே மவுஸ் பாயிண்டை பாருங்கள். அடுத்து அதில் ஆர்கிடெக்சர் பாரில் டேட்டம் இந்த கேட்டகரியில் கிரேட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஷார்ட்கட் வந்து GR. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அடுத்தது எந்த டிரெக்ஷன், ஹொரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல், அந்த டிரெக்ஷனில் எண்ட் பாயிண்டை கொடுத்தீங்கன்னா கிரேட் லைன் கிரியேட் ஆகிடும். இப்போ வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஓகே, இது வந்து ஹொரிசாண்டல் பொசிஷனில் ஒரு கிரேட் லைன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு அதே டிரெக்ஷனில் ஹொரிசாண்டலில் ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் தேவைன்னு சொன்னால், நீங்கள் அந்த கிரேட்டில் கிளிக் பண்ணாமல் 3000 என்டர் பண்ணிங்கன்னா ஓகே 3 மீட்டரில் நெக்ஸ்ட் கிரேட் லைன் கிரியேட் ஆகிடும். இது வந்து ஹொரிசாண்டல். அடுத்தது வெர்டிக்கல் பொசிஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி அதே டிரெக்ஷனில் நம்மளுக்கு ஒரு 4 மீட்டரில் தேவைன்னு சொன்னால் 4000 மில்லிமீட்டர் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஓகே. இதுதான் வந்து கிரேட் லைன் கிரியேட் பண்ணுறது மெத்தட். இதில் வந்து எப்போவுமே டிரெக்ட் பொசிஷனில் வராது, ஆர்னமெண்டலாக வரும், ஆர்ச் ஷேப்பில் வரும், மல்டி செக்மெண்ட்டில் வரும். அது சம்மந்தமாகவும் நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து லைன் ஸ்ட்ரைட் லைன் கிரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் கொடுத்து எப்படி இந்த கிரேட் லைனை கிரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், இது ரேடியஸ். நம்மளுக்கு எவ்வளோ ரேடியஸ் தேவையோ அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ண. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்டர் எண்ட் ஆர்க். அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு சென்டரை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது எண்ட் பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு ஆர்க் வடிவில் நீங்கள் ஒரு கிரேட் லைன் தேவைன்னா ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஓகே. பிக் லைன் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பொசிஷனில் நம்மளுக்கு ஒரு கிரேட் லைன் தேவைன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கிரேட் லைன் கிரியேட் ஆகிடும். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது மல்டி செக்மெண்ட் ஆர்னமெண்டல் ஷேப்பில் எப்படி டிரெக்ஷனில் இருந்தாலும் இந்த கிரேட் லைனை நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த மல்டி செக்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்போ ஃபினிஷ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிரேட் லைன் மாடிஃபை ஆகிடும். இந்த கிரேட் லைன்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரல் காலம் டிசைன் பண்ணிவிட்டு கிரேட்டில் ஜாயிண்ட் சொல்கிறது இங்கே 1A சந்திக்கிற இந்த இடம், அதே மாதிரி 1B சந்திக்கிற இந்த ஜங்ஷன், அதே மாதிரி
டி சந்திக்கிற இந்த ஜங்ஷன். இதில் வந்து ஸ்ட்ரக்சரல் குலத்தை ஆட்டோமேட்டிக்கலி ஜாயிண்ட் டு கிரிட் இன்டர்செக்ஷன் செய்கிறது தான் இந்த கிரிட் லைன்ற மிக முக்கியமான வேலை. இப்போ நம்ம அந்த ஹாரிசான்டல் வெர்டிக்கல் பொசிஷன் இந்த ஜங்ஷனில் இந்த 5 மீட்டர் 3 மீட்டர் வர இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஒரு காலம் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சா அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் லைன் மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த காலம் பிளேஸ் பண்ணியிருக்கேன் கிரேட்ரு ஜங்ஷன் பாயிண்டில் வெர்டிக்கல் ஆர் ஹாரிசான்டல் சந்திக்கிற இடத்துல. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இடைப்பட்ட அந்த உயரம் வந்து 3.6 மீட்டர். 3.6 மீட்டர்னு சொன்னால் அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த லெவல் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் வந்து 3.6 மீட்டர். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் 3.6 மீட்டர். இதை வந்து டிசைன் பண்ணுறதுக்குரிய முக்கியமான இதான் வந்து லெவல். இந்த லெவல் எப்படி கிரியேட் பண்ணுறது வாங்க இப்போ பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் பாரில் டேட்டம் இந்த கேட்டகரியில் லெவல் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மவுஸ் பாயிண்ட் ரெடியாக இருக்கும். அடுத்து நீங்கள் லெவலை கிரியேட் பண்ணி விடலாம். இதில் வந்து L9 சொல்கிறதுல இருந்து மேலே நம்மளுக்கு ஒரு 3.6 மீட்டரில் தேவைன்னு சொன்னால் 3.6 மீட்டர் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே, லெவல் கிரியேஷன் கம்ப்ளீட். இங்கே L1 சொல்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது L2 சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது ரெண்டுக்கும் இடப்பட்ட உயரம் தான் 3.6 மீட்டர். அதே மாதிரி L2 சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், L3 செகண்ட் ஃப்ளோர். இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது 3.6 மீட்டர். எப்போவுமே இது வந்து L1 கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் அதில் உயரத்தை கால்குலேட் பண்ணும். இப்போ L1 L2 வந்து 3600 மில்லிமீட்டர். அதை பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் பாரில் டேட்டம் இந்த கேட்டகரியில் லெவல் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மவுஸ் பாயிண்ட் ரெடியாக இருக்கும். அடுத்து நீங்கள் லெவலை கிரியேட் பண்ணி விடலாம். இதில் வந்து L9 சொல்கிறதுல இருந்து மேலே நம்மளுக்கு ஒரு 3.6 மீட்டரில் தேவைன்னு சொன்னால் 3.6 மீட்டர் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே, லெவல் கிரியேஷன் கம்ப்ளீட். இங்கே L1 சொல்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது L2 சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது ரெண்டுக்கும் இடப்பட்ட உயரம் தான் 3.6 மீட்டர். அதே மாதிரி L2 சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், L3 செகண்ட் ஃப்ளோர். இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது 3.6 மீட்டர். எப்போவுமே இது வந்து L1 கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தான்
அதில் உயரத்தை கால்குலேட் பண்ணும். இப்போ L1 L2 வந்து 3600 மில்லிமீட்டர். அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரிலிருந்து செகண்ட் ஃப்ளோர் 7.2 மீட்டர். எப்போவுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் இதில் உயரத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பில்டிங் கிரியேட் பண்ணும்போது அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். இந்த கிளாஸில் சிம்பிளாக கிரிட் லைன் அண்ட் லெவல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ் இவ்வளவு தான். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சிலபஸ் சம்பந்தமாக ஸ்டடி பண்ணலாம்.